வணக்கம். நான் ஆதி. போன வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எப்படி ஒரு பிளாகர் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுறது, எப்படி ஒரு பிளாகர் அக்கௌண்ட்டில் ஒரு ப்ராப்பராக ஒரு போஸ்ட் ரைட் பண்ணி பப்ளிஷ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு காட்டியிருந்தேன். இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுமாதிரி டெம்ப்ளேட் எப்படி ரெடி பண்ணுறது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்தமாரி சப்மெனு, அதாவது சப் ஹெட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம எப்படி இந்த வீடியோவில் ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்ததில் வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமான லே அவுட்டு தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிளாகர் அப்படின்னாலே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு லே அவுட் அப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னா தான் நம்ம வந்து அப்ரூவ் கொடுப்பாங்க. ஸோ மணி அப்படிங்கிறத கொஞ்சம் எதிர்பார்க்க முடியும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இது கீழே ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதுமாரி டவுன்லோடு டெம்ப்ளேட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து இந்த டவுன்லோட் பட்டனை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிங்க. ஒரு XML ஃபைலை டவுன்லோட் பண்ணிக்கிங்க. இது எதுக்காக பண்ண சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு லே அவுட் அப்படிங்கிறத க்ரியேட் பண்ண முடியும். ஃப்ரீ லே அவுட் தான், எந்த ஒரு காப்பிரைட்டும் உங்களுக்கு இதில் வராது. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா, உங்களோட செட்டிங்ஸ்க்கு போய்க்கிங்க. செட்டிங்ஸ்க்கு போய்ட்டு தீம் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் ரீஸ்டோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் அப்லோடுன்னு கேட்கும். அந்த அப்லோட் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அந்த அப்லோடுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க பார்த்தீங்களா, டிஸ்கிரிப்ஷனில் ஒரு XML ஃபைலை டவுன்லோட் பண்ண சொன்னால் பார்த்தீங்களா, அந்த ஃபைலை வந்து சூஸ் பண்ணுங்கள். மொபைல்லையும் பண்ணலாம், சிஸ்டத்துலேயும் பண்ணலாம். நான் உங்களுக்கு சிஸ்டத்தில் பண்ணால் உங்களுக்கு புரியுங்கிறதுனால சொல்கிறேன். அந்த ஃபைலை சூஸ் பண்ணிங்கன்னா ரீஸ்டோரிங் தீம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் வரும். கொஞ்சம் ப்ராசஸிங் ஆகி லேட்டாக தான் ஆகும். ஓகேவா? ரீஸ்டோர் ஆகிடுச்சு. நம்மளோட இன்டர்நெட் கெப்பாசிட்டியை பொறுத்து இது வந்து அரேஞ்ச் ஆகுது. ஸோ இப்போ ரீஸ்டோர் ஆகிடுச்சு. இப்போ போய் ஒன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளாகர் பேஜ் வந்து நீங்கள் ரெஃபரன்ஸ் பண்ணிங்க அப்படின்னாலே போதுமானது. எந்த ஒரு அரேஞ்ச்மெண்ட் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியமே கிடையாது. ஆட்டோமேட்டிக்காகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த தீம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கன்வெர்ட் ஆகிடும். ஸோ இதுக்காக போய்ட்டு நீங்கள் ஒவ்வொரு பட்டன்ஸையும் தூக்கி நீங்கள் உங்களுக்கு இடத்துல ஏற்ற மாதிரி நீங்கள் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம தீம்ஸை எப்படி மாற்றுறது, ஒரு செகண்டில் மாற்றுறது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அடுத்தது இந்த ஹோமு, ஃபியூச்சரு, கேட்டகரி அப்படிங்கிற செக்ஷன்லாம் இருக்குங்களா. இந்த ஹோமு, ஃபியூச்சர், கேட்டகரி செக்ஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி இதை எடிட் பண்ணணும், உங்களுக்கு பிடிச்ச இடத்துல உங்களுக்கு பிடிச்ச நேமை எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். லே அவுட் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். செட்டிங்ஸில் போய்ட்டு அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயின் மெனு அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். ஃபஸ்ட்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாவது ஆப்ஷனாக ரைட் சைடில் மெயின் மெனுன்னு இருக்கும். அந்த மெயின் மெனு அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அதிலே கொடுத்துருப்பாங்க ஹோமு, ஃபியூச்சர்ஸ் டோட்டல்ஸ்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் டிஃபால்ட்டு. ஓகேவா? இதை வந்து நீங்கள் கொடுத்துருக்கோம் பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபியூச்சருக்கும் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஃபியூச்சர் ஆஃப் போஸ்ட்டுன்னு இருக்குது. அதாவது ஒரு மெனுக்கு கீழே சப்மெனுக்கும் கீழே இன்னொரு சப்மெனு. அதெல்லாம் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இப்போ காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபியூச்சர்ஸ்ன்னு இருக்குங்களா. இந்த ஃபியூச்சர்ஸுங்கிற இடத்துல வந்து எனக்கு ஃபியூச்சர்ஸுங்கிறது வேண்டாம், வேறு ஏதாச்சும் ஒரு ஹெட்டிங் இருந்தால் நல்லாயிருக்கும், அதாவது மெனு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன நீங்கள் பிளாகர் வந்து ரெகுலராக போஸ்ட் பண்ணிக்கிறீங்களோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கிங்க. இப்போ ஒரு எஜுகேஷ்னல் அப்படின்னு நான் சூஸ் பண்ணுறேன். ஓகேவா? எப்பயுமே சரி தான், நீங்கள் ஃபஸ்ட் லெட்ரு கேபிட்டலில் சூஸ் பண்ணிங்க, இல்லை ஃபுல்லாக கேபிட்டலில் என்டர் பண்ணிக்கிங்க. கொடுத்து இப்போ சேவ் கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா சேவ் அப்படிங்கிற ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அங்கே வந்து உங்களுக்கு மாறிடும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஃபியூச்சர் அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஆகிடும். இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சப்மெனுக்குள்ளே இன்னொரு சப்மெனு வருது பார்த்திங்கன்னா, அது எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேவா? ஸோ இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா மெயின் மெனுக்குள்ளே போய்க்கிங்க. இப்போ எஜுகேஷ்னல் இருக்குது. எஜுகேஷ்னலுக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு ஆட் பண்ணணும். இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா எஜுகேஷ்னல் கீழே நீங்கள் என்ன டைப் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அண்டர்ஸ்கோர். ஓகேவா? இதுதான் இந்த அண்டர்ஸ்கோரு. அதாவது ஒரு சப்மெனுக்கும் உள்ள இன்னொரு சப்மெனு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அண்டர்ஸ்கோர். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம எஜுகேஷனுக்கு கீழே என்ன சப்மெனு இருக்குன்னு பார்த்தோம்னா அண்ணா யூனிவர்சிட்டி அப்படின்னு இருக்கிறத நம்ம டைப் பண்ணியிருக்கோம். ஓகே, நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா சேவ் பண்ணிப்போம். ஓகே, இப்போ நான் சேவ் பண்ணிட்டேன். இப்போ நான் போய்ட்டு அங்கே நான் ரெஃபரன்ஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷனலுக்கும் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது ஃபஸ்ட்டில் இருக்கணும். ஓகே, இருக்குதா என்ன அப்படிங்கிறது செக் பண்ணுவோம். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிளாகரோட லே அவுட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ண தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடு அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த சோஷியல் மீடியா இருந்தாலும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது கிடச்சிருச்சு. இப்போ அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இன்னொரு சப்மெனு க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஏன் அப்படின்னா சில இதோ கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த லெஃப்ட் சைடு ரைட் சைடு இதெல்லாம் இருக்குங்களா, இதெல்லாம் வந்து நம்ம அதேமாரி ரெடி பண்ணுற மாதிரி வச்சுப்போம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் மெயின் மெனுக்குள்ளே போய்க்கிங்க. மெயின் மெனுக்குள்ளே போய்ட்டு அண்ணா யூனியன் இருக்குங்களா, இதில் வந்து இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்க அப்படின்னா
எடிட் பண்ணுங்கள். அடுத்தது அதுக்கும் கீழே நீங்கள் என்ன எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 அண்டர்ஸ்கோர். முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அண்டர்ஸ்கோர் போட்டால் மெனுக்கும் கீழே வந்து சப்மெனுக்கும் கீழே சப்மெனுனா 2 அண்டர்ஸ்கோர் போட்டு அடுத்தது நீங்கள் எழுதுறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சப்மெனு, அதாவது சப்மெனுக்குள்ளே சப்மெனா அப்படிங்கிறது உங்களுக்கு அதில் க்ரியேட் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு இந்த பேஜை வந்து நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு எஜுகேஷனலுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே போஸ்டல் லேஅவுட் அப்படிங்கிறது இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுவோம். ஓகேவா? ஓகே, லோடிங் ஆகுது. ஓகே, நம்ம இப்போ லோடிங் ஆனதுக்கப்புறம் நம்ம இப்போ செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதை பாருங்கள், அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு இது வந்து ஹெட்டிங்கிறது வந்துருச்சு. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து எப்படி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அதாவது மெனு எப்படி அரேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இப்போ நான் இன்னொரு டைம் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த போஸ்டல் லேஅவுட்டு, லெஃப்ட் சைடு பாரு, ஃபுல் வித் இந்த 4 இருக்கும் பார்த்திங்கன்னா இது வந்து அண்ணா யூனிவர்சிட்டிக்கும் குள்ளே இருக்குது. ஓகேவா? இந்த அண்ணா யூனிவர்சிட்டி எதுக்குள்ளே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷனலுக்குள்ளே இருக்குது. ஸோ நீங்கள் கரெக்டாக இதை மென்ஷன் பண்ணணும். இது புரியலலாம் சொல்லுங்கள், இதுக்காகவே நான் தனியாக ஒரு செக்ஷன் மாதிரி எடுத்து நடத்துகிறேன். ஸோ வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக உங்களுக்கு தெரியினாலே உங்களுக்கு 1 மணி நேரம் நான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஷார்ட்டாக முடிச்சிட்டேன். மேக்ஸிமம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ பாருங்கள், அண்ணா யூனிவர்சிட்டி கீழே வந்து பார்த்திங்கன்னா 4 மெனு இருக்குது. இதை நீங்கள் தேவைப்படுற மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அதை அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சின்ன இடையில நான் உங்களுக்கு அதை எப்படின்னு உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து அடுத்தது ஃபெவிகாயின், அதாவது உங்களோட லோகோ, நீங்கள் இன்னும் உங்களோட பிளாகருக்குன்னு ஒரு லோகோ ரெடி பண்ணியிருப்பீங்க. அதை எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். செட்டிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே ஃபெவிகாயின் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இது வந்து ஃபெவிகாயின் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு இன்பில்டாக அதில் வந்து பிளாகரோட லோகோ இருக்கும். ஸோ அதில் இல்லை அப்படின்னா நீங்கள் சூஸ் ஃபைல் அப்படிங்கிறத நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். இது வந்து சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் இருக்குது. இந்த ஃபெவிகான் நீங்கள் வைக்கிறதுக்கு வந்து ஸ்கொயராக தான் இருக்கணும். ஓகேவா? ஸ்கொயராக தான் இந்த லோகோ அப்படிங்கிறது இருக்கணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 100 கேபிக்கும் குறைவாக தான் இருக்கணும். ஸோ ஓகேவா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது நாட் ஸ்கொயர் வந்துருச்சு. இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கேபி கன்வெர்ட்டர் ஜேபிஜி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆன்லைனில் டைப் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணி எம்பியாக இருக்கிறத கேபியாக கன்வெர்ட் பண்ணி அவங்களோட ஃபெவிகாயின் அப்படிங்கிறத ஆட் பண்ணிக்கலாம். மேலே காட்டுறேன் பாருங்கள், ஏரோ மார்க் வச்சு காட்டுறேன்னா அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபெவிகாயின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களோட வெப்சைட் போட்டாலே அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா லோகோ வந்துடும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூனிக்காக இருக்கும். ஒரு பிளாகர் எழுதுறீங்க அப்படிங்கிறது கரெக்டாக தெரியும். சரி, ஓகே. இப்போ அடுத்து லேஅவுட். இந்த லேஅவுட் இதுலேயும் ஒரு லோகோ வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு இன்னொரு லோகோ அப்லோட் பண்ணணும். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே இதிலேயே தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் ரிமூவ் பண்ணுங்கள். ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான லோகோ, ஓகேவா? உங்களோட லோகோ வந்து அஃபீஷியலாக ஒரு லோகோ நீங்கள் வச்சுருப்பீங்க உங்களுக்குன்னு சொல்லிவிட்டு. அப்படி இல்லை அப்படின்னா கூட ஆன்லைனில் எத்தனையோ லோகோ மேக்கர் இருக்குது. அதை நீங்கள் யூஸ் பண்ணி லோகோ அப்படிங்கிறத ஜென்ரேட் பண்ணிவிட்டு இந்த சேவ் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கிங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மெயின் லோகோவில் போய் நம்ம இதை எடிட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ வந்து நான் இது என்னத்துக்கு நான் இந்த லோகோ வந்து நான் அப்டேட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சந்தேகமாக இருக்கும். சரி, ஓகே. இப்போ நீங்கள் பிளாகரை ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். ரெஃப்ரெஷ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் தெரியும் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே அதை வந்துருச்சு பாருங்கள். ஹோமுக்கும் பக்கத்தில் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இமேஜிஃபை அப்படிங்கிற பிளாகரோட அதாவது லோகோ இருந்துச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு லோகோ அப்படிங்கிறது அப்டேட் ஆகிட்டு. என்ன லோகோ அப்டேட் ஆகிருக்கு? என்னென்னா நம்மளோட லோகோ வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்டேட் ஆகிடுச்சு. ஸோ ஓகேவா? இந்த ஒரு லோகோ ஒன்று. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா பிளாகரோட ஃபுட்டர்னு சொல்லுவாங்க. இந்த ஃபுட்டர்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இமேஜிஃபையோட லோகோ இருக்குது பாருங்கள். இது வந்து இருக்குது. இதை போய் நம்ம எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாமையே இருக்கும். ஸோ இந்த மெயின் லோகோ வந்து நம்ம அதில் போய் நம்ம ரிமூவ் பண்ண முடியாது. ஸோ நம்ம வந்து எங்கே போய் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அபவுட் செக்ஷன், இந்த அபவுட் செக்ஷன் இருக்குங்களா, கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா அபவுட் செக்ஷன் இருக்கும். இந்த அபவுட் செக்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு அதில் வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து ரிமூவ் இமேஜ்னு இருக்கும். அந்த ரிமூவ் இமேஜை கொடுத்துருங்க. ரிமூவ் இமேஜை கொடுத்துட்டு சூஸ் ஃபைலுங்கிறத கொடுங்க. சூஸ் ஃபைலுங்கிறத கொடுத்துட்டு உங்கள் எப்பயுமே சொல்கிறது தான் டிஃபால்ட்டான உங்களோட யூனிக்னஸ் லோகோவை அதில் அப்லோட் பண்ணிவிடுங்க. இதில் நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அந்த செக்ஷன்லேயும் உங்களுக்கு ஆட் ஆகிடும். ஓகே. இப்போ நம்ம எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இது வரையும் நம்ம என்னென்ன கற்றுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லேஅவுட் எப்படி பண்ணுறது, சப்மெனு எப்படி ஆட் பண்ணுறது, லோகோ வந்து பார்த்திங்கன்னா 3 இடத்துல எப்படி நம்ம ஃபெவிகாயின் பர்ஃபெக்ட் லோகோ எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இப்போ நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணிடலாம். ஓகே, ரெஃப்ரெஷ் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களோட லோகோ அப்படிங்கிறது ஆட் ஆகிடும். ஸோ ஓகே,
இதுவரை நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1% தான் பிளாகரை பற்றி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இமேஜ் அதாவது லே அவுட்டை பற்றி வருஷலாம் உங்களுக்கு சொன்னால் நிறையாவே இருக்குது. அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுவரை நம்ம சப்மெனு உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தேன். ஓகேவா? அந்த சப்மெனுவை நான் கிளிக் பண்ணினேன் அப்படின்னா அடுத்தது நான் எப்படி அந்த பேஜுக்கு போக வைக்கிறது. இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு இப்போ என்னோடய பிளாகர் இருக்குங்களா, அந்த பிளாகரில் பிளாகர் சீரிஸ்ன்னு சொல்லிட்டு மேலே ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த பிளாகர் சீரிஸை நான் கிளிக் பண்ணினேன் அப்படின்னா எப்படி அந்த பேஜுக்கு நான் போக வைக்கிறது. இப்போ நீங்கள் போய் கிளிக் பண்ணிங்க பார்த்தீங்கன்னா அதில் போய் என்ன பேஜ் கரெக்டாக எப்படி கொடுக்குறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்லித்தரேன். அடுத்த வீடியோ மிஸ் பண்ணாதீங்க. ரொம்ப ஒரு பயனுள்ள வீடியோ அடுத்த வீடியோ. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.